அதிமுகவில் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு? ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏங்க அண்ணாமலை அண்ணான்னு ஆரம்பிக்கிறதுனால அவர் உடனே அண்ணா திமுகன்றீங்களா நீங்க? சார் ஃபாரின்ல பேசினாங்க அப்படின்றலாம் வருது இல்ல சார், தகவலா வருது. இத வந்து நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்க முடியாது. பட் ஊக செய்தியா வருவதற்கு நடப்பதற்கு வாய்ப்பு தேவை இருக்கு அண்ணா திமுக. நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், அப்ப அதிமுக காப்பாத்துறோம்னா என்ன பண்ணா அண்ணாமலையை சார். ஆமா சார், நான் கேட்கணும் கண்டிப்பா. டெய்லி பச்சோட நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க தான். ஒண்ணு அண்ணாமலை போடணும், இல்லைன்னா டிடிவி தினகரனை போடணும் சொல்லி நீங்க தான். அது கூட நான் ஒரு எக்ஸ்பிளேஷன், நீங்க கூட ஒரு ஷாக் ஆயிட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, அங்கே இருந்து வந்த நெய்னார் இங்க தலைவராக போது இங்க இருந்து அவரை கூட்டமே அங்க தலைவராக கூடாதா? அந்த கிளிப்பை தேடி எடுத்து போறாங்க சொன்னா இல்லையா? அதே மாதிரி சும்மா நம்ம ஜோக்குக்கு சொன்னது, பட் சீரியஸா சொன்னது என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் இங்க வர வேண்டும் அப்படின்னு. அது வந்து நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ப்ரொவைடட் எடப்பாடி அவர்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் வந்து அதாவது சில நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு. அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க படம் ஓடாது, ஒதுக்கிடுவாங்க. டக்குன்னு நீங்க மாறிக்கணும். சோ அத மாதிரி எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நான் தான் தலைவன் அப்படின்னு உட்காந்துருந்தா சரி வராது. ஏன்னா நீங்க பாட்டுக்கு நான் ஒரு பெரிய உச்சத்துல ஒரு நாற்காலியை போட்டுட்டு இந்த நாற்காலியை நான் உற்ற மாட்டேன்னு உட்காந்து இருந்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் தண்ணி அந்த மண்ணெல்லாம் அச்சினே போதுங்க. துபுகிடீர்னு நாற்காலி ஊத்துரும், அப்புறம் நாற்காலியும் அடிச்சுட்டு போயிடும். என்னத்துக்கு அது? அட்லீஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கௌரதியா ரைட்டுப்பா நீங்க வாங்க, நீங்க செயல் தலைவரா இருங்க, நான் இருக்கேன், நான் பொதுச் செயலாளராகவே இருக்கேன், கட்சி இது பண்ணுவோம். ஏன்னா இல்ல நீங்க நம்புறீங்களா அது அந்த மாதிரி அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான்.